வணக்கம் என்னுடைய அன்பு நண்பர்களே. ஒரு சின்ன கேள்வி. வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க? டீ குடிக்காத, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே பையன் என்ன பண்ணுறான் தெரியுமா? வெளியில் போய் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போதையை ட்ரை பண்ணிடுறான். டீ குடிச்சா அம்மா திட்டுவாங்க, போதைக்கு அடிமையானா நம்ம வாழ்க்கையே நம்மளை திட்டும். அதுதான் இப்போ நடக்குது. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு அப்பா தன் மகனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. தன்னோட மகன் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும்னு ரொம்ப பெரிய கனவு காண்றாரு. ஆனால் ஒரு தவறான நண்பன் ஒரே ஒரு தடவை வாடா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுடா அப்படின்னு சொல்றான். அந்த ஒரே ஒரு தடவை தான் அந்த குடும்பத்தோட வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட்டுருது. இதுதான் போதை. போதை நம்மளை தேடி வரும்போது நண்பன் மாதிரி வரும், ஆனா போகும்போது நம்ம வாழ்க்கையவே எடுத்துட்டு போயிடும். அதனாலதான் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. போதைக்கு எதிராக மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அந்த வலியுறுத்தல். இது அரசியல் அல்ல, இது நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம். நானும் என் குடும்பமும் போதையை வெறுக்கின்றோம். என் வீட்டிலிருந்து தெருவுக்கு, தெருவிலிருந்து ஊருக்கு, என் தமிழகத்துக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்வோம். போதையை வெறுப்போம், இளைஞர்களை காப்போம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.